ஓம் சாந்தி. கடவுளை அடைவது எளிதானதா அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய பேர் உலகத்துல அது கஷ்டமானது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப எளிமையான விஷயம் கடவுளை அடையிறது அப்படின்றது இந்த ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஞானத்துக்கு வரும்பொழுது ஏற்கனவே அந்த பக்தி இருந்தது. அது விடுறதுக்கு லேட் ஆச்சு. நாலேஜும் கேட்போம், பக்தியும் மனசுல இருக்கும். அதாவது இஷ்ட தேவ்னு கடவுள் சொல்லுவார் இல்லையா? இஷ்ட தேவ், இஷ்ட தேவின்னு சொல்லுவாங்க. அது மாரி எனக்கு சின்ன வயசுலேருந்து முருகர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் சிவன் தான் கடவுள்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அது பக்தி விடவும் முடியல. சிவ பாபாவ 100% அதாவது புத்தி ஏத்துக்குச்சு. கடவுள் ஒளியானவர் அப்படின்ட்டு. ஆனா மனசு ஏத்துக்கணும்ல. அது கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்ப 93 ஜூன்ல நாலேட்ஜ் கிடைச்சது. ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு, ஒரு டிசம்பர் மாசம் அப்ப எனக்கு ஒரு காட்சி மாதிரி கிடைச்சது. யோகா பண்ணிட்டு இருந்தோம். நைட் நேரத்துல. இந்த குட்டி ஷிவபாபா லேம்ப் ஒண்ணு இருக்கும். அத வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஒளி அந்த பாயிண்ட் ஆஃப் லைட்ல இருந்து ஒரு அலை அலையா ஒரு பவர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. எப்படி ஒரு கடலுக்கு முன்னாடி போய் நின்னா, அந்த அலைகள் மோதும்ல. ஆனா அங்க கடலும் கிடையாது, தண்ணியும் இல்ல. ஆனா அந்த கடல் தண்ணி மோதுனா எந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க அனுபவம் கிடைக்குமோ, அந்த மாதிரி வெறும் அந்த லைட்ல இருந்து வந்துச்சு. அந்த சக்தி வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அப்ப இந்த உடல்ல இருந்தாலும் ஒரு பாடிலெஸ் ஸ்டேஜ் அந்த மாரி ஒரு அனுபவம் ஆச்சு. அந்த மாதிரி டைம்ல கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயம் வந்த உடனே அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் வந்திருக்கும் அந்த பவர்ஸ். எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பக்தியும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 100% சிவ தந்தையின் மேல அந்த நம்பிக்கை எல்லாமே வந்துருச்சு. அதனால அது எதுக்காக சொல்றோம்னா, கடவுள அடையறது ஈஸி தான். நாம கடவுள தேடுற மாரி கடவுளும் நம்மள தேடிட்டு இருக்கிறாரு. அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும்போது நம்மளால கடவுள புரிஞ்சுக்க முடியும். இப்ப பாபா வருஷம் இந்த மவுண்ட் அபுல குல்சார் தாதி உடம்புல பாப் தாதா வருவாரு. அத பாக்குறதுக்கு கிளம்பும்போது லௌகீகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளை அடையறதுக்காக ரிஷி முனிவர்கள்லாம் பல ஆயிரக்கணக்கான வருஷம் கடுந்தவம் செஞ்சிருக்காங்க. நீங்க என்னன்னா குரூப்பா போறீங்க. பாபா மீட் பண்றேன், கடவுளை சந்திச்சுட்டு வரேன், கடவுள் எங்ககிட்ட பேசுறாரு, அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு எங்க லௌகீக ஃபாதர் கேட்டாரு. ஏன்னா அவரு கொஞ்சம் சிவ பக்தர் தான். ஆனா சங்கரை தான் சிவன்னு நினைப்பாரு. அந்த மாதிரி அதெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படின்னு சொன்னாரு. அது அந்த மாதிரிதான் உலகத்துல அவரே அப்படி சொல்றாருன்னா மக்கள் எப்படி சொல்லுவாங்க? கடவுளை அடையிறது கஷ்டம்தான் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அந்த கடவுளா நினைக்கிறதுனாலதான் கஷ்டமா இருக்கு. அப்பாவா நினைச்சு பாருங்க. ஆத்மாவுக்கு அப்பாவும் அவருதான், அம்மாவும் அவருதான். அந்த ஒருத்தர் தான் பெர்மனன்ட் ரிலேஷன். மீதி எல்லா சொந்தமும் பிளட் ரிலேஷன் எல்லாமே இந்த உடம்புல பிளட் இருக்கிற வரைக்கும் தான். வேற சரீரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு அப்படின்னா அது இறைவன் தான். அந்த இறைவன் ஆத்மாவுடைய சொந்த தாயும் தந்தையுமாய் இருக்கிறாரு. நம்ம சொல்றோம்ல அம்மையப்பன், தாயும் ஆனவன் அப்படிலாம் சொல்றோம். தந்தையானவன் அப்படின்ட்டு. அது புகழ்ந்து வாய் திறந்து பாடுறோம். ஆனா மனசு ஏத்துக்குதா? மனசு ஏத்துக்கிட்டா கண்டிப்பா கடவுளை அடையிறது எளிதான விஷயம்தான். அது ஒண்ணும் கஷ்டமான விஷயமே கிடையாது. இன்னைக்கு பிரம்மா குமாரிஸ்ல இவ்ளோ பேரு கிட்டத்தட்ட 15 லட்சம் அவரு சொல்றத ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அவங்க அடைஞ்சதுனால தானே ஃபாலோ பண்றாங்க. இல்ல சாதாரணமா எல்லாராலயும் அத பண்ண முடியாது. ரியலைசேஷன் பண்ணணும். அனுபவம் கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும். அப்புறம் ரியலைசேஷன் கிடைக்கும். அனுபவம் கிடைக்கும். அப்புறம் கண்டிப்பா ஃபெய்த் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அதனால இறைவனை அடையிறது ஒண்ணும் கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸியான விஷயம்தான்.
அவரே நம்மள தேடிட்டு இருக்காரு. நாமளும் அவர தேடிட்டு இருக்கிறோம். எப்போ வந்து அந்த அறிமுகம் கிடைக்குதோ, அதுக்கப்புறம் நம்ம மனசால உணர்கிறது தான் கடவுள அடையிறது அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. அது ஒண்ணும் கஷ்டமான விஷயமும் கிடையாது. எளிமையான விஷயம் தான். நல்லது. ஓம் சாந்தி.